Hi friends, நான் உங்கள் ஆர்விஜி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது பிள்ளையார் சதுர்த்தியோ ஸ்பெஷல், அதாவது விநாயகர் சதுர்த்தியோட ஸ்பெஷலான நம்ம கொலக்கட்டை எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ரொம்ப அருமையான டேஸ்டியாக இருக்கும். அதாவது கடலைப்பருப்பு, வெல்லம், தேங்காய் இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம செஞ்சுருக்கோம் அந்த கொலக்கட்டையை. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் நம்ம கொலக்கட்டைக்கு வந்து கடலைப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து நான் 1 கப் அளவு கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு 2 டைம் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ண கடலைப்பருப்பை வந்து குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு அந்த கடலைப்பருப்புக்கு தேவையான அளவு மட்டும் நம்ம தண்ணி மட்டும் சேர்த்தா போதும், வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. கடலைப்பருப்பு வந்து நல்லா எந்த ஒரு தூசுமே இல்லாமல் நல்லா கழுவிக்கோங்க. இப்போ அந்த கடலைப்பருப்புக்கு கொஞ்சம் மேலே வந்து நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா செட் பண்ணி விட்டுருங்க. செட் பண்ணி விட்டு இதை வந்து ஒரு விசில் அளவு மட்டும் எடுத்துக்கோங்க. அது ஒரு விசிலே நம்மளுக்கு வந்து அந்த பருப்பு வந்து நல்லா பூவாக மலர்ந்துடும். நம்ம விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பருப்பு ரெடியாகிற டயத்தில் வந்து நம்ம வந்து மாவு ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாவுக்கு வந்து நான் ஒரு 1.5 கப் அளவு வந்து பச்சரிசி மாவு, அதாவது நம்ம கடையில் விற்கிற பச்சரிசி மாவு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இடியாப்ப மாவு, புட்டு மாவு, கொலக்கட்டை மாவு எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒன்று தான், நீங்கள் அதவே யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி அதான் எடுத்திருக்கேன். எடுத்து வந்து நல்லா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஜல்லி வச்சு நல்லா சலிச்சிடணும். ஏன்னா அதில் வந்து தூசி எல்லாமே நிறையா இருக்கும். அதனால் நம்ம சலிச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து எந்த ஒரு டஸ்ட்டுமே இருக்காமல் நல்லா பர்ஃபெக்டாக நம்மளுக்கு அந்த வந்து டெக்ஸ்சர் வந்து நல்லா கிடைக்கும். இப்போ வந்து எல்லாத்தையும் நல்லா சலித்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து எல்லாமே நான் ஒரு 1.5 கப் அளவு அரிசி மாவு போட்டேன். அதை வந்து நல்லா சலித்து எடுத்தாச்சு. இப்போ வந்து இதில் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு, இந்த மாவுக்கு எவ்வளோ தேவைன்னு தெரியுங்களா, அந்த அளவுக்கு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சுருந்தோம்ல தண்ணி, அதாவது சூடான தண்ணி எடுத்து நம்ம அந்த மாவில் ஆட் பண்ணணும். அந்த தண்ணியை வந்து ஏற்கனவே நான் கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருந்தேன். அந்த தண்ணியை சூடோடு ஆட் பண்ணிக்கோங்க. கை வைக்காதீங்க, ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஹீட் வந்து படும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தண்ணி தெளித்து தண்ணியை மாவு பிசைஞ்சுக்கோங்க. தெளித்து தான் பிசைங்க, ஏன்னா வந்து தண்ணி வந்து அதிகமாக போயிடுச்சுன்னா நம்மளுக்கு அந்த டெக்ஸ்சர் வந்து கிடைக்காம போயிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி எல்லாம் லாஸ்ட்டில் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாவுக்கு வந்து தண்ணி கரெக்டாக இருக்குது அப்படின்னப்ப நம்ம தண்ணியை ஆட் பண்ணுறதை நிப்பாட்டிட்டு நம்ம வந்து கையிலேயே மாவு பிசைய ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம மாவு வந்து இந்த மாதிரி பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறணும். எனக்கு வந்து அவ்வளோவா கையில் வந்து அவ்வளோவா ஒட்டலை. நீங்கள் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நெய் அப்போ இல்லாட்டி ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும், அந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த மாவு வந்து ஒரு ஈரத்துணி போட்டு வச்சிடலாம். இப்போ வந்து அடுத்து நம்ம வந்து வெள்ளை பாகு காய்ச்சிக்கிறலாம். அதுக்கு வந்து எந்த தூசியுமே இல்லாத வெள்ளத்தை வந்து நான் தட்டி எடுத்துக்கிறேன். ஒரு கப் அளவு நான் ஆட் பண்ணிக்கிறேன். 3/4 கப் அளவு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுங்கள். ரொம்பவும் தண்ணி சேர்த்துடக்கூடாது, கொஞ்சமாக தண்ணி சேர்ங்க. ஏன்னா நம்ம ரொம்ப தண்ணி சேர்த்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து அந்த பாகு அப்புறம் இந்த ஸ்டஃபிங் ரெடி ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெல்லம் வந்து கரையிறதுக்கு பாகு போகிறோம், அதான் எதுவும் தேவையில்லை. ஜஸ்ட் இந்த வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சால் மட்டும் போதும். நீங்கள் லாஸ்ட்டு வந்து வடிகட்டிட்டு கூட கரைஞ்சதுக்கப்புறம் வடிகட்டிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி வடிகட்டலை, ஏன்னா வந்து நான் நல்ல வெல்லம் தான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து பருப்பு எடுத்துக்கலாம். அதாவது கடலைப்பருப்பு வந்து நம்ம ஒரு விசில் எடுத்து வச்சுருந்தோம்ல, அது வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் ஜஸ்ட் நம்ம அந்த பருப்பு கடைவோம்ல, அந்த உலக்கமாக இருக்கும்ல, அதை வந்து நம்ம எடுத்து தட்டி எடுத்துக்கலாம். அந்த பருப்பை நல்லா மசிஞ்சிரும். ஏன்னா பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சிருச்சு, ஏன்னா நம்ம வந்து வேக வச்சு நல்லா வெந்துருச்சு. அதனால் பருப்பு வந்து நல்லா மசிஞ்சிருச்சு. நல்லா மசிச்சதுக்கப்புறம் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. ஒரு 2 பருப்பு வந்து அப்படியே இருந்தால் நம்மளுக்கு அது சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் ஓரளவு வந்து நல்லா மசிச்சுக்கிட்டேன். இப்போ வந்து வெள்ளத்தோடு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெள்ளைப்பாகு வந்து நல்லா வெள்ளம் எல்லாம் கரைஞ்சிருச்சு. நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து வடித்து கூட சேர்த்துக்கலாம். இது இப்போ வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம பருப்பு இருக்குல்ல அதை ஆட் பண்ணிக்கலாம். பருப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும்.
இந்த பருப்பு ஸ்டஃபிங் வச்சு நம்ம கொழுக்கட்டை வந்து வேறு லெவலாக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும் அந்த டேஸ்ட்டு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம பருப்பு போட்டோடனே கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும், பயப்படாதீங்க. அது வந்து போக போக நல்லா கெட்டியாகவே மாறிடும். நல்லா கலந்து மட்டும் விடுங்க. இப்படி அழுத்தம் கொடுத்துட்டு பிசைஞ்சிக்கிட்டே இருங்க. இந்த 1-2 பருப்பு நம்மளுக்கு நின்றால் தான் நம்மளுக்கு அந்த சாப்பிட்றப்ப வந்து நம்மளுக்கு ஒரு க்ரன்ச்சினஸ் கிடைக்கும். அது ஒரு சூப்பராக இருக்கும். இப்போ இதில் வந்து ஒரு 2 பிஞ்ச் அளவு வந்து நான் உப்பை ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம உப்பு எதுக்கு ஆட் பண்ணுறோம்னா அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லா தூக்கி காமிக்கும், இனி ஸ்வீட்டோட ஃப்ளேவர். அதனால் ஒரு 4 போல் ஏலக்காய் வந்து பவுட்ரு பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி சும்மா 2 கிள்ளி கூட போட்டுக்கோங்க. பார்த்தீங்களா, இப்போ வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. பார்த்தீங்களா, அந்த பருப்பு போட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து நல்லா கெட்டியாகிடுச்சு. இப்போ வந்து நான் ஒரு 3/4 மூடி அளவு வந்து நான் தேங்காய் துருவி வச்சேனே, அந்த 3/4 மூடியை வந்து துருவின தேங்காவை ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம தேங்காய் போட்டோடனே அந்த தேங்காவுக்கு அந்த வெள்ளை வந்து தேங்காய் நல்லா அப்சர்வ் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து கெட்டியாக மாறிடும். பார்த்தீங்களா, நல்லா கெட்டியாக மாறிக்கிட்டே இருக்குது. இதை வந்து ஒரு 1.5 நிமிஷம் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா அப்புறம் மீதி இருக்க தண்ணி எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகி நம்மளுக்கு பர்ஃபெக்டான டெக்ஸ்சரில் வந்து இந்த ஸ்டஃபிங் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் தேங்காவை வந்து நெய்யில் வறுத்து, முந்திரி பருப்பு வறுத்து அப்படி கூட போடலாம். நான் வந்து எனக்கு அதெல்லாம் சிம்பிளாக பண்ணுறதுக்காக தான் நான் இந்த மாதிரி மெத்தடில் யூஸ் பண்ணுறேன். இது ஒரு வகையான ஸ்டஃபிங் தான். கொழுக்கட்டை வந்து நிறைய ஸ்டஃபிங்கில் பண்ணுவாங்க. அதுக்கு வீடியோ வந்து நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஒரு ஸ்டஃபிங் இருக்கும். இப்போ வந்து நல்லா கெட்டியாக திக்காகிடுச்சு. இப்போ வந்து ஆற வச்சிடலாம். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்போ வந்து மாவு வந்து நம்ம ஈரத்துணி போட்டு வச்சுருந்தோம்ல, அப்போ வந்து மாவு வந்து இன்னும் நம்மளுக்கு சாஃப்டாக கிடச்சிருக்கு. இப்போ மாவு வந்து லைட்டாக பிசைஞ்சு விட்டுக்கலாம். பிசைஞ்சிட்டு நம்ம கையில் வந்து லைட்டாக ஒரு சின்ன உருண்டை எடுத்து கையில் வந்து லைட்டாக நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு உருண்டை திரட்டிட்டு 2 விரலை வச்சு நல்லா ஸ்மூத்தாக அமுக்குங்க. அப்படியே பூ போல் ஹேண்டில் பண்ணணும். நம்ம இந்த மெத்தடை வந்து ரொம்ப ஹார்டாக பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து விரிசல் வந்துடும். அது வந்து நம்ம பார்க்கவும் நல்லா இருக்காது, அதே மாதிரி சாப்பிட்றப்பவும் நல்லா இருக்காது. இந்த மாதிரி கூட பார்த்துக்கணும். நம்ம மெதுவாக சாஃப்டாக இருக்கணும். இந்த மாதிரி பூ போல் ஹேண்டில் பண்ணுங்கள். சிம்பிள் மெத்தட், அவ்வளோதான். நல்லா இந்த மாதிரி நல்லா லேசாக தின்னாக ஆக்கிட்டு அந்த ஸ்டஃபிங்கை வந்து நம்ம உள்ளே வச்சிடலாம். ஸ்டஃபிங்கை வந்து நம்ம கொஞ்சம் எடுத்து நல்லா பால் ஷேப்பில் நல்லா உருட்டி எடுத்துக்கிறேன். உருட்டி எடுத்துகிட்டு அந்த பாலை வந்து நான் உள்ளே வச்சுறேன். அந்த ஸ்டஃபிங்கை வச்சுட்டு இப்படி 2 விரலை யூஸ் பண்ணி ஒரு மடக்கி விடுங்க. அந்த மாதிரி 2 விரலை யூஸ் பண்ணி ஒரு மடக்கி விடுங்க. அவ்வளோதான். ஈஸியான மெத்தடு தான். நம்மளுக்கு அந்த பிள்ளையாருக்கு அந்த ஒரு கோன் மாதிரி வைப்பாங்களா, அந்த மாதிரி கொழுக்கட்டை தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற அந்த மெத்தடு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க. அப்படியே நல்லா ஒரு ரவுண்டும் சுற்றி மட்டும் விடுங்க. ஸ்மூத்தாக நல்லா பூ போல் ஹேண்டில் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லா ஒரு சாஃப்டான கொழுக்கட்டை வந்து நம்மளுக்கு கிடைக்கும். லைட்டாக அப்படி மட்டும் அமுக்கி விட்டுருங்க மேலே. ரொம்ப ஃபோர்ஸாக அமுக்காதீங்க, நம்ம லைட்டாக மட்டும் அமுக்குனா போதும். நம்மளுக்கு அந்த கொழுக்கட்டை வந்து நம்மளுக்கு அந்த ஒரு அட்ராக்ஷன் தான். இந்த ஷேப்பில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டு தான். மற்றபடி கொழுக்கட்டை வேறு லெவலாக தான் இருக்கும். இந்த ஷேப்பில் இருந்தாலும் அதோட டேஸ்ட் வந்து மாறாது. நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பை வந்து நம்ம மாற்றிக்கலாம், வேறு ஒன்றும் இல்லை. கொழுக்கட்டையிலேயே நிறைய வகையான ஷேப்ஸ் இருக்குது. இதுக்கே அச்சு வந்து நம்மளுக்கு தனியாகவே நம்மளுக்கு ஸ்டோர்ஸ் எல்லாமே டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் அதுவும் இல்லாமல் பார்த்துட்டு அது எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து அதை கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து அச்சு யூஸ் பண்ணுறது வந்து மேக்ஸிமம் எனக்கு வந்து பிடிக்காது. அதனால் இதவே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். சும்மா டிசைனுக்காக வந்து ஸ்பூனோட அடிப்பகுதி இருக்கணும், அந்த அடிப்பகுதி எடுத்து லைட்டாக ஒரு கீரல் மட்டும் போட்டுக்கிறேன். அது ஒரு வகையான டிசைனாக தான் இருக்கும். எனக்கு அந்த டிசைன் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து இன்றைக்கி அந்த மெத்தடவே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். மெதுவாக சாஃப்டாக பண்ணுங்கள், இல்லாட்டி ஸ்டஃபிங் வந்து வெளில வந்துடும். அப்போ நம்மளுக்கு வந்து அந்த மாவு வந்து வேக வைக்கிறப்ப விரிசல் விட்டுரும். பார்த்திங்களா, அவ்வளோ அழகாக, அதாவது அச்சில் கிடைக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு வந்து கையிலேயே நம்ம பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து லைட்டாக கீ தரைக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஷைனிங் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போ வந்து இன்னொரு ஷேப்பில் வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். லைட்டாக நெய்யை வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா எப்பயும் போல் நம்ம அந்த லேயரை வந்து தின்னாக்கிக்கலாம். தின்னாக்கிக்கோங்க. 2 விரலை யூஸ் பண்ணி மட்டும் பண்ணுங்கள். ஃபோர்ஸ் கொடுக்காமல் நல்லா பூ போல் ஹேண்டில் பண்ணுங்கள். நல்லா தின்னாக்கிக்கலாம். இப்போ வந்து ஓரளவு நல்லா தின்னாக்காச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டஃபிங்கை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் அந்த
ஸ்டஃபிங் எடுத்துகிட்டு நம்ம உள்ளே வச்சுக்கலாம். அதை ரவுண்ட் ஷேப்பில் பண்ண இல்லை வந்து நம்ம கோன் ஷேப்புக்குள்ளே பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நல்லா 2 ப்ரெஸ் மட்டும் போடுங்க, அவ்வளோதான். இது வந்து நம்ம நார்மலாக வீட்டில் செய்யக்கூடிய ஸ்டஃபிங் மெத்தடு தான். இப்போ லைட் அந்த மாதிரி விரிசல் விட்டுருச்சுன்னா அதுக்கு வந்து நீங்கள் வந்து லைட் அது மேலே மாவு வச்சு கூட அப்ளை பண்ணி அந்த ஓட்டையை வந்து நம்ம நல்லா மூடி விட்ருங்க. மூடி விட்டு இப்படி ஒரு 2 விரல வச்சு நல்லா மேலே மட்டும் விட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு அழகான டிசைன் கிடைக்கும். இதுவும் இல்லாமல் நீங்கள் ஸ்போர்க்கை வச்சு அமுக்கி எடுத்திங்கன்னா அது ஒரு டிசைன் கிடைக்கும். இதே நம்மளுக்கு நிறைய டிசைன் பண்ணலாம். நம்மளோட க்ரியேட்டிவ் தாட்டு தான் எல்லாமே. எனக்கு வந்து இந்த டிசைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் இதவே பண்ணிக்கிறேன். இந்த மாவு வந்து நல்லா அழுத்தி விட்டுருவாங்க. அழுத்தி விட்டால் தான் நம்மளுக்கு அந்த வெந்து வரப்போ வந்து எந்த ஒரு கிராக்குமே இல்லாமல் நம்மளுக்கு நல்லா கொலக்கட்டை வந்து நல்லா கிடைக்கும். அவ்வளோதான், நம்ம ஸ்டஃபிங் எல்லாமே நம்மளுக்கு ரெடி பண்ணி கொலக்கட்டை வந்து ரெடியாகி இப்போ வந்து வேக வச்சு எடுத்துடலாம். நான் வந்து இட்லி பாத்திரத்தில் வந்து தண்ணியை வந்து நல்லா காய வச்சு எடுத்துருந்தேன். இப்போ வந்து துணியை வந்து லைட்டாக நினச்சிட்டு நான் செஞ்சு வச்சு இந்த கொலக்கட்டை எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே அந்த ஸ்பூன் யூஸ் பண்ணி நம்ம செஞ்ச மாடல் தான் எல்லாமே. இப்போ வந்து நான் வந்து 5 கொலக்கட்டை உங்களுக்காக செஞ்சேன். அதை வந்து நான் வச்சிடுறேன். வச்சதுக்கப்புறம் இப்போ பாத்திரத்தில் வந்து நான் தண்ணியை வந்து இதுக்கு முன்னாடியே நல்லா கொதிக்க வச்சிட்டேன். கொதிக்க வச்ச பாத்திரத்தில் வந்து நான் கொலக்கட்டையை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு 10 to 12 மினிட்ஸ் அளவு மட்டும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வைக்கலாம் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சா உங்களுக்கு லேட் ஆகும், அதனால் நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து கொலக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு பிளேட்டுக்கு சர்வ் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக ரொம்ப சாஃப்டாக வந்து நம்மளுக்கு அந்த கொலக்கட்டை வந்து நல்லா ரெடி ஆகிருக்கு. விநாயகருக்கு ரொம்ப பிடித்தமான கொலக்கட்டை வந்து நம்மளுக்கு வந்து இப்போ செஞ்சிட்டோம். இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். விநாயகர் சதுர்த்திக்கு எல்லாமே எங்கள் வீட்டில் நான் விநாயகர் சதுர்த்திக்கு செஞ்சதுனால தான் இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். வாவ், ரொம்ப ஒரு அழகான ஒரு ஷேப்பில் ரொம்ப சூப்பராக ஒரு சாஃப்டான நம்மளுக்கு அந்த கொலக்கட்டை வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. விநாயகருக்கு பிடிச்சிச்சுன்னா நம்மளுக்கும் பிடிச்சது தான். கொலக்கட்டை வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் வந்து இன்னும் நிறையா டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் வந்து கொலக்கட்டை வந்து அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான ரொம்ப சூப்பரான எல்லாத்துக்கும் ரொம்ப ஃபேவரட்டான கொலக்கட்டை வந்து சாஃப்டான கொலக்கட்டை வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்காக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பண்ணி கிளிக் பண்ணி சொல்லுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஒரு அருமையான ரெசிபியில் சந்திக்கலாம்.